இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தயவு செஞ்சு மறைக்காம எங்க கிட்ட உண்மையை சொல்லுங்க. மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்ல சிஸ்டர். நடந்தது ஒரே ஒரு விஷயம்தான். அத போலீஸ் கிட்டே அப்படியே சொல்லியிருக்கேன். சண்முகம், அப்ப நான் அலங்காரம் பண்ணி ரெடியா இருந்தேன்ல, அந்த ரூம்ல நீ வந்து ரெடி ஆயிட்டியான்னு கேட்டு போன. அப்பதான் எனக்கு அவகிட்ட இருந்து போன் வந்துச்சு. என்ன சத்தியமா அவ ரூமுக்குள்ள போக கூட விடல. நடந்ததெல்லாம் சொல்லிட்டு ஒரு தடவை ஹக் பண்ணிட்டு போய் கதவை சாத்திட்ட சண்முகம். அந்த நேரத்துல தான் ரத்னாவோட போன் வந்துச்சு. நான் உடனே அங்கிருந்து வந்துட்டேன். இதுதாங்க நடந்துச்சு. அப்போ அன்னைக்கு மண்டபத்துல உங்க ஷர்ட்ல எப்படி ரத்தக்காரம் வந்துச்சு? அவ ஹக் பண்ணல, அப்ப வந்திருக்கணும். ஆக்சுவலா சத்தியமா எனக்கு அது கூட தெரியாது. நான் மண்டபத்துக்கு வரும்போது சண்முகம் என்கிட்ட கேட்டாருல்ல, சட்டையில என்ன ரத்தக்காரன்னு. அப்பதான் சிஸ்டர் எனக்கே தெரியும். இல்லை, அவன் சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல. தாலி கட்டுறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ கூப்பிட்டான்னு போவானா, அதுவும் யாருக்கிட்டையும் சொல்லாம போவானா. ஐயோ சண்முகம், நான் போனேன் தான். ஆனா ஏன் போனேன்? எதுக்காக நான் ரத்னா கிட்ட கூட சொல்லாம போனேன்? எதுவுமே எனக்கு புரியல சண்முகம். அந்த நேரத்துல அந்த பொண்ணோட குரல்ல ஒரு வேதனை தெரிஞ்சது சிஸ்டர், ஒரு உண்மைத்தன்மை தெரிஞ்சது சிஸ்டர். அதை கேட்டதுமே அவளுக்கு ஏதோ நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுதானே அப்படி போன சண்முகம். ஏலே, அவளுக்கு என்ன ஆனா உனக்கு என்னல? என்ன இருந்தாலும் அவ ஒரு சக மனுஷி, கூட வேலை பார்க்கிறவ. அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் செத்தா கூட பரவாயில்லன்னு சொன்ன சண்முகம். அந்த நேரத்துல இறக்கம் கூட வராதா? இல்லை, இவன் சொல்றதுல உண்மை இல்ல. இவன் எதையும் மறைக்கான். இல்ல, நீ வேணா அவன் சொல்றதெல்லாம் கேட்டு வா. ஐயோ சண்முகம், டேடி இருடா, ஒரு நிமிஷம் இரு. அவர் என்ன சொல்றாருன்னு முழுசா என்னத்த கேட்கலாம். கேட்க சொல்லுத? அவன் சொல்ற கதையை நீயே கேளு. டேய், சண்முகம், சண்முகம், நீ என்ன நம்பாம இருக்கலாம், ஆனா ரத்னா என்ன நம்புவா.